எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிட்டோம். மட்டும் முதலாளியும் நானும். இப்ப வந்து நெறைய நடந்துட்டு இருக்கு. ட்ரேடும் நடக்குது. ட்ரேடு நடக்கிறத பத்தி பேச்சும் நடக்குது. அதையும் பேசுவோம். இந்தியா, அயர்லாந்து. இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக சூரியகுமார் யாதவ் இல்லாத, ஆனா வேர்ல்டு கப் ஜெயிச்ச அந்த டீமு சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா இல்லாமல் ஆ படுதோல்வி அடைந்தார்கள். உலக வரலாற்றில் முதல் முறையாக அயர்லாண்ட்ட எனி ஃபார்மேட்ல தோத்தது. இதான் முதல் தடவ. இதுக்கு முன்னாடி நெறைய தடவ இந்தியா தோத்துருக்கு. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இந்த டீமை வந்து சூரியகுமார் யாதவ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படி இப்படின்னு பயங்கரமா மீம்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஜெய் மூன்ரா அவரும் வந்து பயங்கரமா இப்போ டாக் ஆஃப் த டவுன் இருக்காரு. இந்த மேட்சை எப்படி பார்க்குறீங்க பாய்ஸ்? இந்த மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் போகலாம். இது போன வேர்ல்ட் கப் அடிச்சவரும் ஜிம்பாபேயோட தோத்துட்டு இந்த வேர்ல்ட் கப் அடிச்சவரும் நம்ம வந்து அது மாதிரி ஒரு திருஷ்டி வைக்கணுன்ற மாதிரி அவங்க ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால தோத்துட்டாங்க. அது குறை சொல்ல முடியாது. பட் அயர்லாந்து யூஸ்டே ஹோம் கண்டிஷன்ஸ் பெட்டர். அவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு சொல்லி, ஷார்ட்டர் பவுண்டரி லாங்ல தான் இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்றாப்புல விளையாண்டாங்க. நம்மளுக்கு வந்து அதுக்கேற்றாப்புல நீங்க என்ன 140 தான் டார்கெட்டு, அதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு 180 டார்கெட் வேணும், அதனால நீங்க அடிங்க அப்படின்னு சொல்லி கடைசி 5 ஓவர்ல அடிக்க விட்டாங்க. அதுக்கேற்றாப்புல அவங்க 180 கொண்டு வந்து கொடுத்துட்டு சேலஞ்ச் பண்ணாங்க. நாங்க அடிச்சோம். ஆனா அதுக்கப்புறம் கேட்ச் கொடுத்துட்டு வந்துட்டோம். சொல்றதுக்கு என்ன, கண்டிஷன்ஸ் அவங்க பெட்டரா பவுல் பண்ணாங்க, அதுவும் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இந்தியன் பேட்ஸ்மேனும் ஒத்துக்கிட்டாங்க. புட்டு மோர் ஆஃப் சைடு அடிக்க தான் கட் தான் பண்ண முடியுமே தவிர ஸ்ட்ரெயிட்ல ஆட முடியாத அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ வெல் டிசர்வ் ஃபார் அயர்லாண்டு. வில் திஸ் பி த சைக்கிள் வேர் தே மைட் அப்செட் மோர் டீம்ஸ் அப்படின்னா, எல்லா டீமும் அப்படிதான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வேர்ல்ட் கப் வரப்ப தோத்துறாங்க. பார்ப்போம். ஐ மீன் லைக் ஒரு ஒரு மேட்ச்குள்ள போகும்போது வாஷிங்டன் சுந்தரும் சிவம் துபையும் சேர்த்து 4 ஓவர் போடணும் ஒரு டீமுக்கு அப்படின்னா அந்த டீம் வந்து உருப்பிடாது. இல்ல அன்பார்ச்சுனேட். ஆனா என்னன்னா துபை நல்லா போட்டிருக்காரு. வாஷிங்டன் சுந்தரை எதுக்கு ஒரு டீம்ல வச்சிருக்கணும்? அதாவது ஐபிஎல்லே வந்து இப்பதான் வந்து சரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேட்ஸ்மேனா பவுலரா இன்னும் வந்து யாருக்கும் தெரியல. அட்லீஸ்ட் T20 ஃபார்மேட்ல டெஸ்ட் மேட்ச்ல வேல்யூஸ் அதெல்லாம் ஓகே. T20ல இது வரைக்கும் அவர் இந்தியா டீமுக்கு கொடுங்க. ஐபிஎல்ல இது வரைக்கும் ஒரு அடுத்த லெவல் டீமுக்கு இந்தியா டீமுக்கு விட்டுருங்க. ரீஜனல் டீமுக்கு செலக்ட் ஆகணுன்ற அளவுக்கு அவர் இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணதில்லை ஐபிஎல்ல. எத்தனை ஒரு 5 வருஷமா விளையாடுறாரா? இன்னும் வந்து அவர் பவுலரா இருந்தான்னு தெரியல. பட் ஆனா வந்து கம்பீர் ஆஸ் அப்சஷன் வித் அவர் வந்து நான் அடுத்த பெரிய இதுவா ஆக்கி காமிப்பேன் அப்படின்ற இதுல வந்து போயிட்டு இருக்காரு. ஐ மீன் அவர்தால் தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லல. பட் நீ வெற்றி சொன்ன மாதிரி பிக்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்ல ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அது வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. பிரசித் கிருஷ்ணா வழக்கம் போல போன ஒன் டே மேட்ச்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு. 6 ஓவருக்கு ஏதோ 4 ரன் தான் கொடுத்துருந்தாரு ஒன் டேல. இங்க வந்து சரி அங்க விட்ட ரன்லாம் இங்க கொடுத்துட்டாரு. வெரி இன்கன்சிஸ்டன்ட். அதாவது சில பேருக்கு வந்து ஓரளவுக்கு லாங் சான்சஸ் கொடுத்துட்டே இருக்கணும். பட் இந்த மாதிரி அன்கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க ஒரு லெவல்லனா வி ஹாவ் டு மூவ் ஆன். சுந்தர் அண்ட் பிரசித் கிருஷ்ணா கூட சொல்றேன். கிருஷ்ணா பிரசிதும் சொல்றேன். கிருஷ்ணா சரி, அது ஓகே. அது நிறைய சான்ஸ் இருக்கு, நிறைய இது இருக்கு. அவங்களுக்கு என்ன மெயினா பாக்குறாங்கன்னா அந்த ஹிட் த டெக்குக்கு ஒரு பவுலர் வேணும் அப்படின்னு ஒருத்தர ட்ரை பண்றாங்க. சுந்தர் இப்ப சுந்தர் தூபை நீ சொல்றல சேர்ந்து 4 ஓவர் போட்டா அது இதுன்னு சொல்லி, அப்பனா ஓகே தான், அது ஓகே தான். அப்போ எப்படின்னாலும் அந்த 4th 5th சீமர் ஸ்பாட் ரொம்ப 5th பவுலர் ஸ்பாட் ரொம்ப வேகண்டா இருக்குன்னு வச்சுக்கோ, பேடுன்னு வச்சுக்கோ. அதை விட்டுட்டு சுந்தரா டிராப் பண்ணிட்டு வைபவ் சூரியவன்சி ஆடிடலாமே. இல்ல அதுதான் சொல்றேன் நான். அதுவும் தான் சொல்ல வரேன். லைக் எய்தர் பேட்ஸ்மேனா விளையாடுங்க, இல்ல ஹர்ஷித் ராணாவை மேல அது அவர் ஒரு பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ணி இப்ப ஹர்ஷித் ராணாவும் வாஷிங்டன் சுந்தரும் அவரு பேட்டரா தான் பண்றாங்க. அதான் இப்ப நீ சுந்தர டிராப் பண்ணிட்டு அந்த டீம்ல வைபவ் சூரியவன்சி ஆடினேன்னா பேட்டிங் அட்லீஸ்ட் ஒரு பயங்கர த்ரஸ்ட் இருக்கே. இப்போ அபிஷேக், சஞ்சு, இஷான் கிஷான், வைபவ் சூரியவன்சி 4 பேர்ல 2 பேர் கிளிக் ஆனாங்கன்னா மேட்ச் முடிஞ்சு. ஒருத்தர் தான் கிளிக் ஆனார் நேத்திக்கு. 3ல் 1, 4ல் 2ன்றது ப்ராபபிலிட்டி அதிகம். 4ல் 2 பேர் கிளிக் ஆனாங்கன்னா மேட்ச் முடிஞ்சு. ஸ்ரேயாஸ் ஐயரையும் சொல்லணும். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஓகே ஒரு மேட்ச் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு மேட்ச் முதல் மேட்ச்டா இல்ல அந்த ஐபிஎல் ஆடுறதுல இருந்து டொமஸ்டிக்லயுமே வந்து பெருசா லைக் சில மேட்சஸ்ல ரொம்ப இதுவா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே நான் கம்ப்ளீட் ஃபெயிலியர்னு வச்சுக்கேன். சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்ல அடிக்க முடியல, எல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் அவுட் ஆனது. அதுவும் வந்து ரொம்ப வைட் பெரிய ஸ்கொயர் பவுண்டரிஸ். அதுல அபிஷேக் சர்மா அடிச்ச பால்லாம் வந்து அவுட் ஆன பால்லாம் வந்து இந்தியால இருந்துச்சுன்னா மேல பிடிச்சிருப்பாங்க செகண்ட் டேட்ல. அந்த அளவுக்கு பிச்சு பிரதர், பிச்சு அவங்க பிச்சு நம்ம ரோட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு திடீர்னு வந்து நல்ல பிச்சில் பிராக்டிஸ் பண்ணி விளையாட வந்துச்சுன்னா ஒரு ஒரு சுவிட்ச் ஆகணும்ல. பிச்சுன்றத அந்த பால் நான் பார்த்தது வந்து பயங்கர கிளியரா அடிச்சாரு.
லைக் கமெண்டேட்டர்ஸ்லாம் அப்படின்னாங்க பார்த்தா ரொம்ப உள்ள பிடிச்சாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் அந்த மிட் விக்கெட் ரீஜன் வந்து அவ்வளோ, ஏன்னா இந்த வைடா அங்க இருக்கிற பிக்சர்ஸ்லாம் வந்து மல்டி யூட்டிலிட்டி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ், மல்டி ஸ்போர்ட்ஸ் பிக்சர்ஸ். ஸோ வந்து இந்த இந்த இந்த, அமெரிக்கன் ஃபுட்பால், ரக்பி, ஃபுட்பால் எல்லாம் ஒரே கிரவுண்ட்ல தான் ரக்பி ஆல்மோஸ்ட் இது கிரிக்கெட்டு பண்ணுவாங்க. ஸோ ஸோ அதனால வந்து அந்த அந்த எட்ஜ் ஆஃப் த இது வந்து கிரவுண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸ்ட்ரைட் மட்டும் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதை மேபி ஒழுங்கா ஃபர்ஸ்ட் பவுலிங்கும் சரி, இதுவும் சரி, பேட்டிங்லயும் சரி, அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணல. தப்பு நம்மகிட்ட போற நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா இப்போ சரி ஒருவேளை அது ஓகே. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஆக்சுவலா கடைசியில இன்ஜுரினால டிராப் ஆயிட்டார். அவர் இருந்திருந்தா ஹியூட் பீன் த ஃபோர்த், அந்த சீமர் வந்து 4 ஓவரும் கோட்டா முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கலாம். நீ வேற பிரசித் கிருஷ்ணா இல்ல அஸ்தீபை டிராப் பண்ணிட்டு விளையாடி இருப்பாரு. இன்னொரு ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல இப்பவே ஓவர் ஒரு கொடுத்துருக்க பிரச்சனை இல்ல. மாட்டாருல்ல. சூரியன் சர்ஜா விளையாட வர வேண்டியதுதான். அதாவது மெயினா என்னன்னா எல்லாமே வந்து பெருசா ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க அவங்க டீம்லயும். ஸோ வந்து வாஷிங்டன் சுந்தர் நடுவில் ஒரு ஓவர் கொடுத்தாங்கன்னா, ரைட் ஹேண்ட் இருக்கும் போது 17th ஓவர் கொடுத்தாரா 16th ஓவர் கொடுத்தாரு. 16th. அது துபேவே கொடுத்துட்டு போயிருக்கலாம் 4வது ஓவர். ஆமா, இப்ப இதுல வந்து வைபவ் சூரியவன்ஷி உள்ள வரணும்னா நீங்க யாரை டிராப் பண்ணுவீங்க? வைபவ் சூரியவன்ஷி சுந்தர டிராப் பண்ணுங்கன்றேன். அதே இந்த வாஷிங்டன் 3 பேர் சுந்தர் ரொம்ப தான். அன்ஃபேர். அபிஷேக், சஞ்சு, இஷான் ரொம்ப அன்ஃபேரா இருக்கும் டிராப் பண்ணா. வாஷிங்டன் சுந்தர் தான். வாஷிங்டன் சுந்தர் டிராப் பண்ணிட்டு சிவம் துபே. அவ்வளவுதான். அதான் வேற வழி இல்ல. இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவரை இன்க்ளூட் பண்ணிட்டு நீ வாஷிங்டன் டிராப் பண்ண பாத்தீங்கன்னா நம்ம மோர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டிங் டீம் ஆயிரும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மேட்ச் ஐ வுட் டிராப் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் பிளே சூரியன் ஷெட்ஜ். ஐ வுட் டிராப்னு இல்ல, அபிஷேக் சர்மா ரெஸ்ட். அவர் போன அடிச்சிட்டாரு. வைபவ் சூரியவன்ஷி அந்த மாதிரி லைக் ஜஸ்ட் என்ன சொல்றது, டெபியூ கொடுத்து உள்ள வர வச்சு இது பண்றது தான் தவிர இந்த மேட்ச்லாம் ஒன்றும் சீரீஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எல்லா ட்ரை சீரீஸ் 14 சீரீஸ் ஜெயிச்சோம். அப்பெல்லாம் சரி, வைபவ் சூரியவன்ஷி அடிச்சிட்டாருன்னு வச்சு, ஒரு 100 அடிச்சிட்டாருன்னு, அப்புறம் அடுத்து அபிஷேக் சர்மா உள்ளே கொண்டு வர மாட்டீங்களா? உள்ள கொண்டு வந்து சஞ்சு சாம்சன் வெளியே உட்கார ஒரு மேட்ச். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி ரொட்டேஷன் இதுதான். இல்ல அதுக்கப்புறமா அகாமடேட் பண்றதுக்கு வாஷிங்டன் சுந்தர் அனுப்பிட்டு எல்லாருக்கும். ஆனா நீ சொல்ற மாதிரிதான் அவங்க பண்ணுவாங்க மட்டும். ஏன்னா இவங்க வேர்ல்டு கப்கே இப்படிதான் போனாங்க. ஒரு இது இல்லாம போனாங்க. ஞாபகம் இருக்கா? வேர்ல்டு கப் உள்ள போகும்போது இஷான் கிஷான் ஆட மாட்டாரு, சஞ்சு தான் போவாங்கன்னு நினைச்சோம். அப்புறம் சஞ்சு வெளியே உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் 3 பேரையும் உள்ள கொண்டு ரிங்கு வெளியே உட்கார்ந்தாரு. அது மாதிரி அவங்க பயங்கரமா பண்ணி அகாமடேட் பண்ணாங்க. கடைசியா திலகர் எப்படி வேணாலும் பண்ணலாம், இது எப்படி வேணாலும் போகலாம். பட் அவங்க என்ன கேட்டா இது பண்ணலாம். சுந்தர டிராப் பண்றதுக்கு இது ஒரு பொண்ணான வாய்ப்பு. பண்ண மாட்டாங்க. சுந்தர டிராப் பண்றதுக்கு வந்து பொண்ணான வாய்ப்பு டீம்ல இருந்து மட்டும் இல்ல, ஸ்குவாட்ல இருந்து. சரி பார்ப்போம். இது அவங்க டீம் அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கிரெடிட் டு தேர் வென் இட்ஸ் டியூ. அவங்க ஹம்ப்ரீஸ் 3 விக்கெட் எடுத்தாரு. அந்த ஜெய் மூன்ரா அவர் இப்போ போட்டாங்க. அடுத்த வருஷம் ஐபிஎல் எல்லா ஜெர்சியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு. அவர் ஒருத்தர் போட்டாங்க. மேட் ஹாலாட் அவரும் நல்லா போட்டார். ஹாலாட் அவரும் நல்லா போட்டார். ஸோ அவங்களும் தே பெர்ஃபார்ம் வெல். கிரெடிட் வென் இட்ஸ் டியூ. கேரட் டெலானி நல்லா அடிச்சாரு. லாரன் டக்கர் ஒரு 50. டக்கர் வந்து டக்கரா விளையாடிட்டாரு. அந்த அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு வழியா டக்கர் முதல்ல எடுப்பார் அடிக்கடி நம்ம ஃபேண்டசில எல்லாம். ஒரு வழியா ஸ்டர்லிங் ரிட்டையர் ஆனதுனால டக்கர் கேப்டன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. மேபி அவர் இந்த வேர்ல்ட் கப் ஒரு மேட்ச் வச்சிருப்பா என்னமோ. பட் குட் இன்னிங்ஸ் தான், நல்லா அடிச்சார். அதனால தான் அவங்களுக்கு ஸ்கோர் கடைசியில் வந்தது தான் முக்கியம். அவரும் டெலானி பண்ணது தான். பட் பார்ப்போம். ஐ திங்க் திஸ் குட் பி வென் அயர்லாந்து குட் மே கெட் பெட்டர் சான்சஸா இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அப்புறம் எதுக்கு 140 தான் இந்த பிச்சு, 180 அடிக்க முடியலன்னு சொல்றதெல்லாம் வந்து செம காமிக்கல் தான். பிச்சில் வந்து ஸ்லோவா இருக்கு, அதெல்லாம் ஓகே. என்னதான் இருந்தாலும் 180 அடிக்க முடியாத பிச்செல்லாம் கிடையாது. அதாவது இவங்க டாப் 4ல வந்து 3 பேர் சிங்கிள் டிஜிட்ல எடுத்தோடனே அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸை குறை சொல்லிட்டு, பவுலர்ஸ் வந்து சரியா போடல கடைசியா, அதெல்லாம் ஓகே. பட் வந்து இதே தான் அங்கேயும் பண்ணிட்டு இருந்தார் பஞ்சாப் கிங்ஸ்ல. பவுலிங் வந்து அந்த டீம் அப்படிதான் ஆக்சுவலா ஆச்சு. இங்க வந்து ஒரு 180 அடிக்க முடியல ஒரு T20 அப்படின்றதெல்லாம் வந்து சேஸ் பண்ணும்போது என்ன பிச்சா வேணா இருக்கட்டும், பேட்டிங் டெப்த் வச்சு பேட்டிங் டெப்த் சீமிங் கண்டிஷன்லாம் கிடையாது. ஸ்லோ பிச்ல 150 அடிக்க முடியாதா? அது வந்து அந்த சொன்னதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாததுதான். சரி, இந்த மேட்ச் அடுத்து இனி என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் சூரியவன்ஷிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்த மேட்ச்ல எல்லாருமே அதான் சொல்றாங்க. அது இன்னும் எப்போ விளையாட போறாங்க
அப்படின்னு. அதே பெல்ஃபாஸ்ட்டில் தான் நாளைக்கு தெரிஞ்சிடும் அதுக்கான ஆன்சர். அந்த மேட்ச்சில் அவங்க ஆடுவாங்களா மாட்டாங்களா சூரியவன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு. மட்டும் சொன்ன மாதிரி சூர்யான் ஷெட்கே உள்ளே வராரா இல்லையானு தெரியும். அது ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் அந்த அந்த காலு. இவர் வந்தாருன்னா இது ஒரு வேற காலு. பார்ப்போம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வழக்கம் போல் ஐபிஎல் நியூஸுக்கு போங்க. ஐபிஎல்லில் பல நியூஸு நம்ம பேசுகிற நியூஸ் உடனே நடக்குது. முன்னாடிலாம் வந்து சொல்லி நம்ம ஒரு 4 மாதம் பேசுவோம். அந்த சஞ்சு சாம்சன்லாம் இந்த குல்தீப் பந்து வந்து டக்குன்னு நடந்துருச்சு உடனே. ஹார்திக் பாண்டியா இன்னும் தெரியல. அது இன்னும் சஸ்பென்ஸ் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கேலாம் எல்லாரும் எம்எல்சியில் இருக்காங்க. வந்து தான் அந்த முடிவுகள்லாம் நமக்கு தெரிய வரும். இந்த அதுக்கு முன்னாடி நிறைய போயிட்டு இருக்கு. நூர் அகமதுங்கிறாங்க, தூபேங்கிறாங்க. எல்லா டீமும் எல்லாரையும் பற்றி பேசுகிறாங்க. மட்டும் என்ன கேள்விப்பட்ட சொல்லு. லைக் லிட்ரலி எல்லாரும் வந்து, அதாவது சில டீம்ஸ்லாம் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. அதாவது என்ன இருந்தாலும் ரூமரா இருந்தாலும் இப்படி இந்த டீமுக்கு இந்த டீம் பண்றீங்களா, நான் உங்க டீம் அப்படிலாம் வேற இது போடுறாங்க. அதாவது ட்ரேட் நடக்கிறது அங்க இதில் வந்து நடந்துட்டு போட்டோம், இங்க ஃபேன்ஸ் சொல்ல தாங்க முடியல. ஷாருக் கான் மேனேஜர் வந்து ஹர்திக் பாண்டியா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இன்ஸ்டாகிராமில். உடனே அவருக்கு வந்து பர்பிள் ஜெர்சி போட்டாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, சன்ரைசர்ஸ் வந்து நூர் அகமது ப்ளஸ் சிவம் துபேக்கு வந்து கிளாஸன் கொடுக்க போகிறாங்களாம். இதெல்லாம் நான் இதில் சொல்கிறாங்க. அதாவது ட்விட்டர் ஃப்ரான்ச்சைஸ் கமிட்டியிலேருந்து சொல்கிறாங்க. கேட்க நல்லா தான் இருக்கு, நடக்காது. சரி, ஷாருக் கான் சொல்கிறத சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஹர்திக் பாண்டியா வந்து கேகேஆர் போயிட்டாருன்னா கிரீனுக்கு பதிலாக ஆப்வியஸ்லி ஃபார் கிரீன் சூரியகுமார் யாதவ் வந்து சென்னைக்கு வந்துடுவாரு. அது 2 பேரும் ஒரே போக முடியாது இல்ல. சூரியகுமார் யாதவ் இல்ல கிரீன் ஃபார் ஹர்திக் வந்து அவங்களுக்கு ஓகே தான். இவங்க அந்த ரோல வந்து கார்பன் பாஸ் பண்ணாங்க. ரெண்டு டீமுமே வில் பி ஓகே வித் இட். வெதர் ஹர்திக் பாண்டியா வில் வாண்ட் இட். ஏன்னா இவங்களுக்கு கேப்டன்சி ஒருத்தர் வேற யாருமே கிடையாது. ரஹானே எல்லாம் கட்சி கேப்டன்சி பண்றாங்க. அதனாலதான் டீம்லயே இருக்காரு. ஒருத்தர் கேப்டன்சி வராரு, இந்தியன் ஆல்ரவுண்டரு. அவங்களுக்கும் வந்து கிரீன் வந்து வேற வழி இல்லைன்னு அனுப்புனாங்க ஹர்திக் பாண்டியாக்காக தான். இப்ப கிரீன் முதல்ல போவாரா? ஏன் போக மாட்டாரு? கொடுத்தா போக வேண்டியதான். இல்ல, ஒரு டீம் வந்து நீங்க வேணாம் அப்படின்னு வேற டீமுக்கு அனுப்பிட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு இது இருக்காதா? பிளஸ் ஹர்திக் பாண்டியா இஃப் ஹி இஸ் ஓகே வித் இட், ஐ திங்க் திஸ் ட்ரேட் வில் ஹேப்பன். பட் ஆனா அது அவரு வந்து வேற ஆப்ஷன் இருக்கா? அவர் வந்து இந்த டீமா சிஎஸ்கேன்னு ஒரு டீம் ஆப்ஷன் இருக்கு அந்த டீம்ல அப்படின்னாருன்னா கண்டிப்பா அது நடக்கும். இஃப் அ பிளேயர் டிசைட்ஸ் நான் இந்த டீமுக்கு தான் போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா வேற டீம் வந்து வேற வழி இல்லை, இதை வச்சுதான் டீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு கூட இருக்கலாம். சில பேர் வந்து இந்த டீம் இந்த பிளேயர் கொடுக்குறோம் இந்த பிளேயர் கொடுக்குறோம்லாம் சொல்லலாம். பட் இஃப் த பிளேயர் டிசைட்ஸ் நான் போனா இதுதான் இந்த டீம் தான் போவேன், இல்லைன்னா வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னாங்கன்னா ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க டீமை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்ன கிடைக்குமோ அப்படின்றது பார்க்கணும். அதுதான் சொல்றேன். ஹர்திக் வாண்ட்ஸ் டு கோ டு கேகேஆர், ஐ திங்க் ஹில் கோ டு கேகேஆர். ஹர்திக் வாண்ட்ஸ் டு கோ டு சிஎஸ்கே, ஹில் கோ டு சிஎஸ்கே. அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர் இருக்கிற ஒரு பிளேயர் வந்து ஐ திங்க் திஸ் பாயிண்ட் இந்த லீக் வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ 2ல் 1 தான் நடக்கும். எதர் ஹர்திக் கோஸ் டு கேகேஆர் அண்ட் கிரீன் கம்ஸ் இன், இல்லை ஹர்திக் கோஸ் டு சிஎஸ்கே, தூபே அண்ட் ஒன் மோர் ஃபாஸ்ட் பவுலர் லைக் கலீல் கம்ஸ் இன். இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இந்த பாயிண்டில். சிஎஸ்கே வந்து ஷாபாஸ் மாதிரி ஒரு பிளேயரை கொண்டு வரணும் அப்படின்னும் கேட்டுட்டு இருக்காங்க போல எல்எஸ்டிக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐ மீன் ஒரு ஆல்ரவுண்டரே இல்லாத ஒரு டீம்ல ஒரு பேருக்குன்னு ஒரு ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்களா? சொல்ல முடியாது. எல்எஸ்சி கொடுத்தாலும் கொடுக்கலாம். பட் அதுக்கு அவங்க பிரசாந்த் வீர் மாதிரி ஒருத்தரை கேட்டாங்கன்னா தாராளமா கொடுங்க. சொந்த ஸ்டேட் பவுலிங் தானே வெற்றி பாக்குறாங்க. அந்த அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு 5-6 பால் ஃபேஸ் பண்ண போறாங்க. அந்த ஸ்பாட்ல மேக்ஸிமம் 10 பால் அதை ஷாபாஸ் பண்ணிடுவாருன்னு வச்சுக்கோ. பிளஸ் ஒரு 2 ஓவர் போடணும் அப்படின்றத ஷாபாஸ் போட்டுருவாரு பெட்டரா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கண்டிப்பா அவர் ஏற்கனவே நல்லா போட்டு தானே இருக்காரு. ஒரு சில மேட்சஸ் தவிர மோஸ்ட் மேட்சஸ் அவர் கண்ட்ரோலா போட்டுருக்காரு. எல்எஸ்சிக்கு நல்லா தான் போட்டு கொடுத்தாரு. என்ன அவங்களுக்கு வந்து முன்னாடி வர யூஸ் பண்ணல கம்பேர் டு அதர் பவுலர்ஸ். எல்எஸ்சி மற்ற ஸ்பின்னர்ஸோட கம்பேர் பண்றப்ப ஹி வாஸ் பெட்டர் பவுலர் தானே. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அவரை வச்சு, அவர் கொஞ்சம் ரொம்ப கொடுமையா தான் போட்டார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உட்கார வச்சு திரும்ப கொண்டு வரும்போது எண்ட் ஆஃப் த சீசன் நல்லா போட்டார். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் ரொம்ப ரொம்ப போரா போட்டார். அதாவது இவர் வச்சு 5வது பவுலர் விளையாட முடியாது, இதுக்கு நாங்க 5 பவுலர் விளையாட்டு போறோம்ன்ற டிசிஷன் வர அளவுக்கு ரொம்ப கொடுமையா போட்டிருந்தார் ஃபர்ஸ்ட் மேட்ச். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் நாட் ஈவன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நினைக்கிறேன். தேர் மோர் டிபெண்ட் ஆன் ஹசரங்கா. அவர் பதிலா ஹசரங்கா வச்சு விளையாடலாம்னு வச்சிருந்தாங்க. ஸோ திடீர்னு ஹசரங்கா ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல ஓரளவுக்கு இத்தனை வருஷமா இருக்காரு. ஆனா எப்பயுமே அந்த எல்எஸ்சி டீம்ல அவர் ஃபுல்லா வந்து 2 வருஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ 2 வருஷமா ஒரு டீம்ல கன்சிஸ்டன்டா ஒரு இடம் கொடுக்கவும் இல்லையே.
போன வருஷம் இன்ஜூர்ட் மோஸ்ட்லி. பட் ஓகே, அதெல்லாம் அது ஓகே. பட் அவங்க ஏன் வந்து கொடுக்கணும்? அவங்க ஒன்றும் ஜிடி கிடையாது கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு. அவங்க எல்எஸ்சி கொடுப்பாங்க. இல்ல ஏன் அவங்க ஏன் அப்படிலாம் கொடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. நம்ம கேட்கலாம், இஃப் பிளேயர் இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கூட ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன். நம்ம அதுக்கு ஈக்குவலா ஏதாச்சும் கொடுக்கணும். நான் அது ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னா தெரியலையே. நம்ம என்ன 150 கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது இல்ல அந்த ஆப்ஷனுக்கு. இல்ல அதே ராகுல் மாதிரி ஸ்கை வந்து நம்ம மே நாட் லீவ் மும்பை, ஸ்கை அப்படியே கேப்டன் ஆகி மும்பையில கன்டினியூ பண்ணுவாரு அப்படின்னு ஒரு இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க எல்லாரும். பேசிக்கலி வேற வழி இல்ல. இப்ப வந்து இவர் எல்லாரையும் விட்டுறக்கூடாது. இப்ப ஹர்திக் பாண்டியா விடுறாங்க, இப்ப சூரியகுமார் யாதவ் விட்டுட்டு அதுக்கு ஈக்குவலா யாராச்சும் கொண்டு வர முடிஞ்சா ஓகே. இப்ப ஜெய்ஷ்வாலுக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். அந்த டீல் வந்து இதுவா இருக்காது. மேபி ஹர்திக் பாண்டியா கொடுத்தா கூட ஓகே. ஜெய்ஷ்வால் வந்தாருன்னா அது வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர் அவங்க சூர்யா கொடுத்தா அவங்க ஸ்ரேயாஸ் மாதிரி ஒருத்தர் தான் கேட்கணும், இல்லாட்டி அந்த மாதிரி கேட்டா மத்த டீமுக்கு வந்து அந்த நாட் கோனா ஹேப்பன். அதனாலதான் தவிர மற்றபடி அவர் கை வந்து நாங்க விடமாட்டோம், நாங்க வந்து லாயல் அப்படின்னு இருந்தாங்கன்னா இது பண்ணி தான் போவாங்க. வேற வழி கிடையாது அப்படின்ற அது மாதிரி வேணா இருக்கலாம். வேற வழி இல்ல, நீங்க கோயிங் டு பி கேப்டன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மார்க்கஸ் டாய்னிஸ் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ்ன்னு சொல்றாங்க. மார்க்கஸ் டாய்னிஸ் அந்த டீமுக்கு விளையாண்டவர் தான். பந்து அவங்களும் அந்த டீம், அந்த ஃபைனல் போன டீமை அசம்பிள் பண்றாங்களாம். ஏற்கனவே ஒரு டீம் அவர்தான் அசம்பிள் பண்ணி 10வது முடிச்சாங்க போன தடவை ஜெயிச்ச டீம்னு. பட் அதெல்லாம் அந்த டீம்ல ரபாடா நாக்கியாலாம் இருந்தாங்க. அவரு ரிக்கி பாண்டிங் இருக்காரு, எல்லா மேட்சும் விளையாடுனாரு. போன மேட்ச் ஸ்டப்ஸும் வந்து பெருசா இந்த 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 மேக்கப்ல இந்த ஃப்ரேம் ஒர்க் பஞ்சாப் கிங்ஸ்ல ஸ்டாய்னிஸ்க்கு பெருசா ரோல் கிடைக்க மாட்டேங்குது. கரெக்ட் மாட்டேது. பட் ஸ்டப்ஸ் வந்து நேற்று 26 பால் 27 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன் எம்எல்சிலேயே. ஒன்றும் பெருசா ஒரு ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா விளையாடல. ஸோ அந்த ட்ரேட் வந்து நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்ல அந்த ட்ரேட்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. அந்த பின்னாடி இருக்கிற ஒருத்தர் உமர் ஜாயின் ஒருத்தர், அவர் மட்டும் எப்படின்னா சிஎஸ்கே கொண்டு வந்தா அது கூட நமக்கு பேலன்ஸ் சார். உமர்சா இருக்கிறனால தானே ஸ்டாயினிஸ்க்கு இடம் கிடைக்கல. எமர்ஜாய் விட்டுட்டீங்கன்னா ஸ்டாயினிஸ்க்கு இன்னும் கன்சிஸ்டன்ட் இடம் கிடைக்கும். 2 பேரும் விளையாடுனாங்க கடைசியா எல்லா மேட்சும். கடைசியில வேற வழி இல்லாம ஆடினாங்க. பவுலிங் ஆர்சிபி வந்து டூ டைம் பட் ஆன ஹேட்ரிக் அவங்க ஆர்சிபி. நோ ரீசன் டு சேஞ்ச் எனிதிங். அதான் எனிபடி வில் திங்க். பட் ஆனாலும் க்ரூனல் வந்து வாண்ட்ஸ் டு பிரிங் ஹர்திக் அப்படின்னு ஒரு கொளுத்தி போடுறாங்களே. யாருக்கு பதிலா டோன்ட் ஃபிக்ஸ் தட் இஸ் நாட் broken அப்படின்றதா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் இந்த டீம்ல ஹர்திக்கும் வந்தாங்க அப்படின்னா பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். பட் யாருக்கு பதிலா ஸ்ட்ராங்கா வரும் அதெல்லாம் ஓகே. வில் ஹர்திக் பாண்டியா பிளே அண்டர் தி கேப்டன்சி ஆஃப் ரஜத் படியார். விராட் கோலியே விளையாடுறாருலடா. விராட் கோலி வந்து எனக்கு கேப்டன்சி வேணாம், இது என் டீம் அப்படின்னு சொல்றது. விராட் கோலி வேற. விராட் கோலி வந்து ஏதாவது சொல்ல முடியுமாங்க? விராட் கோலி தான் டீம். அவர் வந்து பேருக்கு இப்ப கேஎல் ராகுல் கேப்டன்சி பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல் கேப்டன் வச்சுக்கலையா, அந்த மாதிரிதான் பட்டியா தான் ஃபுல்லா பண்றாரு. பட் ஸ்டில் சொல்றேன், கஷ்டங்கிற அது கரெக்ட் தான் அந்த பாயிண்ட். சோ அப்ப ஹர்திக் வந்து எய்தர் கேகேஆர் ஆர் சிஎஸ்கே தான். கேகேஆர் சிஎஸ்கே ஸ்டே பண்றதுக்கு எவ்வளவு கேப்டன் தான், எங்க போனாலும் கேப்டன் தான், எங்க போனாலும் கேப்டன் தான். டிசிக்கு போவாரா நம்ம பேசல, எல்லா டீம் பேசிட்டோம். அவர் டிசிக்கு போவாரா எல்எஸ்டிக்கு போவாரா? இல்ல இப்ப இதான் ஷார்ட் லிஸ்ட், கேகேஆர் இல்லாட்டி சிஎஸ்கே. அது மும்பைல இருந்துட்டு தெரியல வேற இதுக்கு போக முடியுமா. இந்த ஆர்சிபி இந்த டீம்ல தான் போக முடியும். திரும்ப கேகேஆர் சிஎஸ்கே தான். கேகேஆருக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் ஈஸியா கேமரன் கிரீன் ஹர்திக் பாண்டியா அவர் ஒத்துட்டாருன்னா டன் அண்ட் டஸ்டடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இவங்க வந்து இன்னொருத்தர் கேட்கலாம், கூட ரகுவன்ஷி கேட்டிருக்கலாம். ரகுவன்ஷி கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. கூட வேணா ஒசூருக்கு ரமன்தீப், அவர் வேணா இப்போதைக்கு கேகேஆர் ரமன்தீப் இல்லடா, இப்போதைக்கு கேகேஆர் would be happy to send ரமன்தீப் சிங். வேற கஷ்டமா இருக்கு, வேற வழியே இல்ல அப்படின்னு சும்மா இது பண்ணி அனுப்பி விட்டுருக்கலாம். ஏன்னா அவங்க அனுகுல் ராய் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரே அந்த பேலன்ஸ் ஆல்ரவுண்டர் வந்து அனுகுல் ராய் சுனில் நாராயணே வச்சுக்கலாம், கூட ஹர்திக் பாண்டியா வராரு. ஸோ பேலன்ஸ்க்கும் ஒன்றும் குறைச்சல் இருக்காது. ரமன்தீப் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ்ல. ஸோ இட் வில் ஆல் ஒர்க் வெல். பட் அதான் சொல்றேன், நீ ஹர்திக் இந்நேரம் ஓகே எனக்கு கேகேஆர் போறேன் கேப்டன்சி கொடுங்க அப்படின்னு இந்நேரம் அவர் நடந்திருந்தாருன்னா இந்நேரம் முடிஞ்சிருக்கும் ட்ரேட். ஓகே பாப்போம் என்ன ஆகுதுன்னு. வியூஸ் நீங்களும் சொல்லுங்க, ஹர்திக் எங்க தான் போவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி வேற ட்ரேட் ரூமர்ஸ், ட்ரேட் டாக்லாம் என்னென்ன நீங்க பாத்தீங்க மீடியால அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.
இந்தியா வந்து எப்படி டீம் மாற்றுவாங்க, T20 டீம் கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதேமாதிரி நாளைக்கு வந்து பிக் மொமெண்ட் ஆஃப் ரெக்கனிங் ஃபார் இந்தியன் விமன்ஸ் டீம் இந்த வேர்ல்ட் கப்பில். ஆஸ்திரேலியா நாளைக்கு மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா. அதுக்கு முன்னாடியே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பங்களாதேஷ் முடிஞ்சிடும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அதில் தோத்துட்டாங்க அப்படின்னா ஜாலி, என்ன ரிசல்ட் வந்தாலும் இந்தியா குவாலிஃபை ஆயிரும். சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பங்களாதேஷ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மஸ்ட் வின் கேம் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அது ஜெயிச்சா தான் இந்தியன் விமன் குவாலிஃபை ஆவாங்க. ஆல்ரெடி 50 ஓவர் சாம்பியன். பட் லாஸ்ட் டைமும் பேடாக போயிடுச்சு T20 வேர்ல்ட் கப்பு. இந்த வாட்டி வந்து நாளைக்கு ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். பாய்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி we can close. So we'll sign off with this. We'll be back with more Irate Squad. Bye.